சிப்கோ அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கோத்தயம் ஊராட்சிக்கு 35 கிராமங்களுக்கு கட்டுப்பட்ட 72 ஏக்கர் அரளி முத்து குளத்தை சிப்கோ அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குளம் இருக்கும் இந்த நிலத்தை தரிசு நிலமாக அறிவித்ததாக கூறி தொடர்ந்து இப்பகுதி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் விதமாக ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சனிக்கிழமை முதல் மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் திங்கட்கிழமை பகல் 11:30 மணி அளவில் சிப்கோ அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகவமா ஆகியோர் வட்டாட்சியர் நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வரிசையாக நின்று தங்களது குளத்தை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்றும் மனு அளித்தனர். மேலும் இதுகுறித்து பாமக மாநில பொருளாளர் திலகவமா செய்தியாளர்களிடம் தெரிவித்ததன் விவரம் வருமாறு. ஒட்டன்சத்திரம் தொகுதியில் கொத்தையத்தில் அமைந்துள்ள இன்றைக்கு பேர் அரளி குத்து குளம்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் அரளி செடி குளம்னு வச்சிருந்துருக்குறாங்க. 62ல் இதுக்கான தீர்மானம் போடப்பட்டு ஒரு குளத்தை உருவாக்கி இவ்வளவு காலமும் மக்கள் பயன்பாட்டில் இருந்ததை சமீப காலமாக அதை தூர்வாராம அது பயன்பாட்டில் இல்லைங்கிற மாதிரி அரசாங்கம் நினைச்சா என்ன வேணா, அது ஆளுகிற அரசு நினைச்சா என்ன வேணாலும் செய்யலான்னு, அதுவும் நில அபகரிப்புல இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு எவ்வளவு கவனமா இருக்கிறாங்களோ அதை இந்த ஒட்டன்சத்திரம் தொகுதியிலையும் செய்துட்டு இருக்கிறாங்கிறதுக்கு சாட்சியம் இந்த அரளி குத்த குளத்தை அவங்க கையகப்படுத்த எடுத்த முயற்சி. சிப்காட் வரட்டும். நாங்கள் இந்த பகுதி மக்கள் விவசாயம் சார்ந்த தொழிலும் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சிப்காட் இவங்க இடம் கையகப்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா அதில் நான் இன்னும் மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியாக பழக்கூழ் தொழிற்சாலையும் சென்ட் தொழிற்சாலையும் குளிர்சாதன கிடங்கும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். தனியாரே செய்ய முடியும் அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்கன்னா அதில் நாங்களே முதல்ல கொண்டு வரோம். ஆனால் நீர்பிடிப்பு பதியை நீங்கள் ஏன் கையகப்படுத்துறீங்க அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு பொதுமக்கள் கொதித்து போய் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு 500 ரூபா கொடுத்து சரக்கு கொடுத்து பிரியாணி கொடுத்து 1500 பேரை கூப்பிட்டு 5000 பேர்னு செய்தி போட வைக்க முடியுது. ஊடகங்கள் மன்னிச்சுக்கணும் என்ன. ஆனால் இன்னைக்கு பொதுமக்கள் சாமானியர் ஒரு ஊர் பெரியவர் அவர் தலைமையில் செல்லமுத்து அவர்களின் தலைமையில் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த நிலம் எனக்கு வேணும், இந்த நிலம் போயிடுச்சுன்னா நாளைக்கு இந்த ஊரில் நான் இருக்க முடியாது, நான் விவசாயம் பண்ண முடியாது, நாளைக்கு எதை தேடி நான் போவேங்கிற அடிப்படையில் இவ்வளோ பேர் காலையில் 1 மணி நேரத்துக்குள்ள 1500 பேருக்கு மேலே மனு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வரிசையில் நின்று இருக்கிறார்கள். இவர்கள் எண்ணிக்கை 10,000 தொடர்வதற்கு காத்திருக்கிறது. அவ்வளவு கொதிப்போட படித்தவர்கள் கூலி வேலையாளர்கள் எல்லாரும் வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போயாவது அரசும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி தேர்தலுக்கு முன்னாடி சிப்காட் வராதுன்னு உத்தரவாதம் அளித்தார். இப்போ அவர் முன்ன சிப்காட் வருங்கிறாரு. திரும்பி அவர்கள் முன்னாடி வைக்கிற பணிவான கோரிக்கைகள், நீங்க புதுசா குளம் உருவாக்கலைனாலும் பரவாயில்ல, என் முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருந்ததை உடனடியாக பத்திரப்படுத்துங்கள். நீங்க சிப்காட்டை தரிசு நிலங்களை தேடி கண்டடைஞ்சு கொண்டு வாங்க. இந்த குளத்தை தரிசு நிலம்னு பேசுறதையும் அந்த குளத்தை ஆக்கிரமிச்சு நாங்க சிப்காட் கொண்டு வருவோங்கிறதையும் சிப்கோ கொண்டு வருவோங்கிறதையும் இந்த கொத்தையம் பகுதி ஊர் மக்கள் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலத்தை உடனடியாக இந்த குளத்தை அரளிக்குத்து குளத்தை தூர்வாரி மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும்.